ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது அதாவது முன்னால் போன வீடியோவில் பார்த்தோம் ஒரு கம்ப்யூட்டர் லாகின்ல இருந்துச்சுன்னா எப்படி ஹேக் பண்ணுறது அப்படின்னு. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அது லாகின்ல இல்லை, ஏதோ சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அதாவது ஷட்டவுனில் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஷட்டவுனில் இருக்கும்போது அதை எப்படி ஹேக் பண்ண, அந்த பாஸ்வேர்டை எப்படி நம்ம உடைக்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு மேக்ஸிமம் இன்டர்நெட்டில் எல்லாத்துலேயுமே அதாவது கிராக்டு சாஃப்ட்வேர் இருக்காது. மேக்ஸிமம் எல்லாமே பெய்டு, அதாவது நம்ம ரூபா கொடுத்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். நான் இதை கிராக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான் பூட் இன்ஸ்டாலர் இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா இதில் இன்ஸ்டால் டு யூஎஸ்பி ஸ்டிக்குன்னு இருக்குது. இந்த இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் பென்ட்ரைவ் எதுவுமே போடலை. நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள பூட்டபிள் ஆகும். பூட்டபிள் ஆகி நீங்கள் அதாவது உங்கள் பூட் மேனேஜருக்கு போய் F10 இல்லைன்னா மேக்ஸிமம் F10 இருக்கும் எல்லா கம்ப்யூட்டருக்கும். சில கம்ப்யூட்டருக்கு மட்டும் F12 வரும். F12 இந்த ரெண்டு கீ கொடுத்து அதாவது பூட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா நார்மலாக எல்லா பிசியுமே உள்ளே போயிடும். இது அதாவது பாஸ்வேர்டு வைக்காது. அதுக்கப்புறம் நம்ம உள்ளவே பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த யூஎஸ்பி ஸ்டிக்கை வெளில உருவிட்டு திருப்பி நீங்கள் போட்ட பாஸ்வேர்டு திருப்பி போட்டிங்கன்னா ஆக்டிவ் ஆகிடும். இது என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு கிராக்கர் சாஃப்ட்வேர், எல்லோரும் யூஸ் பண்ணலாம். இதுக்குரிய லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.